इस देश को ये मेरा गारंटी। इस देश को ये मेरा गारंटी। इस देश को ये मेरा போதுமே உங்க கேரண்டி. கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வணக்கம் நண்பர்களே. எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் நடுவில் 2-3 நாள் போட முடியல, கொஞ்சம் வேலைகள் தொடர்ந்து போட்டுருவோம். பல மாநிலங்களை பார்த்துட்டே வரணும். தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், பீகார் இன்னும் பார்க்கல, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பஞ்சாப், அப்புறம் வடகிழக்கு மாநிலங்களாகிய மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர் வரை எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி கேரளாவை பற்றி பார்ப்போம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார், அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. கேரளா காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த மாநிலம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு மாநிலம். 70கள் வரை பார்த்திங்கன்னா மிகவும் பிற்போக்குத்தனமான சிந்தனைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மாநிலம் அது. நமக்கே தெரியும், நம்ம ஏற்கனவே பல முறை பேசியிருக்கிறோம். இந்த தரவாடு முறைகள் இந்த விஷயத்தெல்லாமே 73 தான் ஒழிச்சு கட்டுறாங்க. அதுவரை கொஞ்சம் பிற்போக்குத்தனமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது எதன் மூலமாக அப்படின்னு பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட் கட்சியால் தான். நமக்கு இங்கு எப்படி திராவிட இயக்கங்கள் ஒரு சமூக மாற்றத்தை பெரிய அளவில் கொண்டு வந்தாங்களோ அதே போலவே அங்கே கம்யூனிசம் என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம். அங்கே காங்கிரஸுக்கும் கம்யூனிசத்துக்கும் தான் எப்போதுமே போட்டி இருக்குமே தவிர பாஜக போன்ற கட்சிகள் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியாதோ அதை போலவே அங்கேயும் பாஜகலாம் வர முடியாது. இதுலேயே முடிச்சிடலாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி, இருந்தாலும் நம்ம இன்னும் இன்டெப்த்தாக பார்ப்போம். அந்த கம்யூனிசம் அவர்களுக்கு எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி, எழுத்தறிவு அப்படிங்கிறத முதல் கட்டமாக எடுத்தாங்க. இந்த எழுத்தறிவுன்ற விஷயம் இந்தியாவிலேயே இந்த ஒரு மாநிலம்தான் மிகவும் சிறந்து விளங்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 99% மேலே எல்லாரும் படித்தவர்கள், எழுத படிக்க தெரிந்தவர்கள். அதாவது படித்தவர்கள்ன்றது வேற, எழுத படிக்க தெரிந்தவர்கள் வேற. அந்த வித்தியாசத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் அதை புரிஞ்சிக்காமே சேட்டன்லாம் வேறு அவங்க மாதிரி நம்ம செஞ்சிட்டோமா அப்படின்னு. அவங்க இன்னும் பல விஷயங்களில் பின்தங்கி தான் இருக்கிறாங்க. வாமன ஜெயந்தின்னு அதுக்கு பேர் வச்சா கோபம் வரும் ஓணத்துக்கு, மகாபலி. ஆனால் மகாபலி சக்கரவர்த்திக்கு என்ன பண்ணுவாங்க, பூணூல் போட்டு கார்ட்டூன் வரைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஒரு கொஞ்சம் மிக்சடான ஆட்கள்னு வைங்களேன். அங்கே பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து இப்போது வெளிநாடுகளுக்கு செல்பவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா மருத்துவர்கள், இன்ஜினியர்கள், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர்ஸ், இப்படி தான் போகிறாங்க எல்லோரும். ஆனால் இன்னமும் கேரளாவிலிருந்து போகக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா டிரைவர் வேலைக்கு, இல்லைன்னா உடல் உழைப்பு சார்ந்த வேலைகளுக்கும், இல்லை என்றால் நர்ஸு வேலைக்கு, இப்படி தான் போகிறாங்க. காரணம் இன்னும் அந்த ஜிஆர்இ
அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பட்டப்படிப்புக்காக உள்ள விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கிறாங்க. ரொம்ப பின்னாடி இல்லை, இந்திய சராசரியை விட கொஞ்சம் மேலே தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம விட எல்லாம் கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கிறாங்க. நம்ம வந்து 50% தாண்டிட்டோம். அவங்க இன்னும் 40% கிட்ட தான் இருக்கிறாங்க. இன்னும் அவர்களும் மேலே வரத்தான் செய்யணும். வருவதற்கு உண்டான வேலைகளை பினராயி விஜயன் போன்றவர்கள் தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் அந்த மாற்றங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ அங்கே தேர்தல் நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கம்யூனிசத்தின் மூலமாக அவர்கள் அடைந்த பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த தொழிலாக இருந்தாலும் அதுக்கு உடனே ஒரு கம்யூனிஸ்ட் சங்கம் வச்சுருவாங்க. ஒரு ஆட்டோ கூட இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. நான் கேரளா போய் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. கடைசியாக நான் போனது வந்து 2010-11 காலகட்டத்தில் போனது தான். அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை. கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சுன்னு வச்சிங்களேன். அப்போ கூட பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு ஒழுங்குமுறை இருக்கும். ஒரு ஒயின் ஷாப் இருக்கும். ஒயின் ஷாப்பில் போய் சரக்கு வாங்குறதா இருந்தால் கூட ஒரு இடத்துல போய் பணத்தை கட்டி பில்லை வாங்கிட்டு போய் இன்னொரு கவுண்டரில் கொடுத்து வாங்கிட்டு அதுக்கும் க்யூவில் நின்று வாங்கிட்டு கரெக்டாக போவாங்க. அதேமாதிரி ஆட்டோவும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த வரிசைப்படி தான் ஏற்றுவாங்களே தவிர எனக்கு இந்த டிரைவரை பிடிச்சிருக்கு நான் அதில் போகிறேன்னா அப்படிலாம் போக முடியாது. அவங்க வந்து அந்த ரூட்டெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களில் ஒழுங்குகள் இருக்கும் அவங்கள்ட்ட. ஸோ இந்த ஒழுங்குகளோடு சேர்ந்து ஏன்னா இந்த எலெக்ஷனில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணியாக அங்கே போட்டி போடலை. 2 பேரும் தனித்தனியாக தான் போட்டி போடுறாங்க. ஆனால் இந்தியா கூட்டணின்ற கூட்டணிக்குள்ளே கடைசியாக வந்துடுவோம் அப்படின்றாங்க. போட்டி போடும்போது தனியாக தான் போட்டி போடுறாங்க. இது எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கேரளாவில் பார்த்திங்கன்னா 2வது கட்ட வாக்கு தேர்தலில் தான் அவங்களுக்கு எலெக்ஷன் நடக்குது. ஏப்ரல் 28ஆம் தேதி மொத்தம் 20 சீட்டு. இந்த 20 சீட்டில் எப்படி நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 3 அணிகளாக நிற்கிறாங்க. அதாவது யூடிஎஃப், எல்டிஎஃப், யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட், ஃப்ரண்ட்டு லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் அப்படின்னு 2ஆக பிரிஞ்சு நிற்கிறாங்க. ப்ளஸ் 2 பேருமே வந்து 20 தொகுதிகள்லேயும் போட்டி போடுறாங்க. பிஎஸ்பி வந்து 20 தொகுதிகளில் பிஎஸ்பியும் 20 தொகுதியில் போட்டி போடுறாங்க. பிஜேபி 16 + 4 ஆக மொத்தம் 20. ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80 வேட்பாளர்கள் அங்கே நிற்கிறாங்க. 4 முனை போட்டியாக இருக்குது. யூடிஎஃப், எல்டிஎஃப், பிஜேபி, அப்புறம் பிஎஸ்பி அப்படி 4 முனை போட்டியாக இவங்க போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 2019 எலெக்ஷனில் என்ன ரிசல்ட் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்டில் 19 சீட்டும், எல்டிஎஃப்பில் 1 சீட்டுமாக 20 சீட்டையும் அவங்க தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. பாப்புலேஷன்னு பார்த்தோம்னா கம்மி தான். நம்மளோடலாம் தமிழ்நாட்டோடு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். தமிழ்நாடு கிட்டத்தட்ட 8 கோடி பேர், அங்கே வந்து கிட்டத்தட்ட 3.5 கோடி பேர் தான் இருக்கிறாங்க. 3.48 கோடி, 3 கோடியே 48 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சொன்னோம் லிட்ரஸி ரேட்டில் வந்து 94% இருக்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 23 லட்சம் பேர் வெளிநாடுகளில் வசிப்பவர்கள். என்ஆர்ஐன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் 23 லட்சம் பேர் வெளிநாடுகளில் வசிப்பவர்களாக இருக்கிறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய பர்சன்டேஜ் மற்ற மாநிலங்களோடு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா. கார்ப்பரேஷன் சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது மேயர் இருக்கக்கூடிய நகரங்கள்னு பார்த்தோம்னா 10 நகரங்கள் இருக்குது. 54% பேர் இந்துக்கள், அப்புறம் 27% பேர் இஸ்லாமியர்கள், 19% பேர் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு இருக்கும்போது இதில் பார்த்திங்கன்னா இந்த பாப்புலேஷன் கணக்கெடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 46% பேர் இந்துக்கள் அல்லாதவர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட சரிபாதி அப்படின்னு சொல்லலாம். இந்த மலபார் பகுதிகளில் பார்த்திங்கன்னா 1871 51 வரை எடுத்த சென்சஸில் பார்த்தோம்னா மொத்தத்தில் 72% இருந்த இந்துக்கள் 63% குறைஞ்சிட்டாங்க. அதே போல் 26% இருந்த இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை 34% ஏறி இருக்குது. 1.5% இருந்த கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை 3.5% கூடியிருக்கு. அது போக 10% எஸ்சி/எஸ்டி இருக்கிறாங்க. பர்த் ரேட்டும் ரொம்ப கம்மி தான். 10 தான், 10 to 20 இருக்கிறாங்க. இந்திய சராசரி 16. ஸோ பர்த் ரேட் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாலே அந்த மாநிலம் வந்து கொஞ்சம் நல்ல முன்னேறிய மாநிலமாக பார்க்கலாம். அதாவதுன்னு பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிப்பறிவு கம்மியாக இருக்குது, வேலைவாய்ப்பு கம்மியாக இருக்குது, உடல் உழைப்பை மட்டுமே நம்பி அந்த சமூகம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இப்போ ஒரு இடத்துல வந்து பிறப்பு விகிதம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? அந்த மக்களுக்கு வந்து முதல் விஷயம் படிப்பறிவு கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். 2வது விஷயம் என்னென்னா, அங்கு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் என்பது உடல் உழைப்பு சார்ந்த வேலை வாய்ப்பாக மட்டும்தான் இருக்குது.
சாஃப்ட்வேரோ இன்ஜினியரிங் வேலையோ அந்த மாதிரிலாம் வேலைகள் எதுவும் இல்லைன்றது தான் முக்கிய காரணம். அப்போ என்ன ஆகும்னா, ஒரு வீட்டில் வந்து 10 பிள்ளைங்க இருக்குன்னா 10 பிள்ளைங்களும் போய் கூலி வேலை செஞ்சு காசு கொண்டு வந்தால் கொஞ்சம் நிறைய பணம் கிடைக்குமே அப்படின்ற மாதிரி தான் அந்த காலத்தில் சிந்தனைகள் இருந்திருக்கு. 1க்கு 4 பிள்ளை இருந்ததுன்னா கடைசி காலத்தில் சோறு போடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு சொல்லுவாங்க கிராமப்புறங்களில் அந்த காலத்தில். அப்படியான சூழலில் தான் பின்தங்கிய மாநிலங்கள் இருக்கும். தமிழ்நாடு இப்போ கேரளாவை எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா பிறப்பு சதவீதம் என்பது மிக 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 குறையும். இப்போ எங்கள் அம்மாவோட கூட பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7 பேர், 4 பெண்கள் 3 ஆண்கள். எங்கள் அப்பாவோட கூட பிறந்தவங்கன்னு கணக்கு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 9 பேர். அதுலேயும் எங்கள் இன்னொரு தாத்தா ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு வந்து அதாவது எங்கள் அம்மாவோட தாய் மாமா, அந்த தாத்தாவுக்கு பார்த்திங்கன்னா 18 பிள்ளைங்க. 18 பிள்ளைங்கன்னா கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த காலத்தில் அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு சிந்தனை இருந்திருக்கு. ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இவங்க இந்த ஆட்கள்லாம் எடுத்திங்கன்னா எங்கள் வீட்டில் மட்டும்தான் 3 பசங்க. மற்ற எல்லார் வீடுகள்லேயும் 2 பிள்ளைங்க தான். எங்கள் சித்தி வீடுகளில், எங்கள் மாமா வீடுகளில், எல்லார் வீட்லேயுமே. இப்போ அதுக்கு அடுத்த தலைமுறையாக என்னுடைய தலைமுறையிலன்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லார் வீட்லேயும் ஒரு பிள்ளைங்க தான் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ பாப்புலேஷனும் குறையும். அது ஒரு முக்கியமான விஷயம், இல்லைன்னு சொல்லலை. பாப்புலேஷன் குறையிறது பிரச்சனை இல்லை. அதன் மூலமாக என்ன ஆகும்னா 2 குழந்தைகளுக்கு செலவு செய்ய வேண்டிய பணத்தை ஒரு குழந்தைக்கு செலவு செய்ய முடியும். அப்படின்றப்ப கல்வியில் அவர்களை இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஒரு வீட்டில் 10 பிள்ளைங்க இருக்குன்னா படிப்பு வர்றவன் படிப்பு வராதவன் கூலி வேலைக்கு போகணுன்னு விட்டுருவாங்க. வேறு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. டோக்கன் நம்பர் 110. சொல்லு ஜி, நீங்க வரத்துக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க. இந்த கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு எங்க அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொன்னீங்க. இந்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வழங்குற திட்டம் இவ்வளவு ஏன் ஜி? எங்க ஊர்ல வெள்ளம் வந்திருந்தப்ப கூட அந்த நிவாரணம் நீ தானே டோக்கன் நம்பர் 110 கவுண்டர் நம்பர் 4க்கு போ. டோக்கன் நம்பர் 110. இவர்கள் சுடும் வடையை இனியும் நம்ப வேண்டாம். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். சூழ்நிலை அதுதானேங்க. 10 பேருக்கும் டியூஷன் வச்சு 10 பேருக்கும் எல்லாம் பண்ணி படிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு பண வசதி வாய்ப்புகள் இருக்காது. அப்படி இல்லைன்றப்ப என்ன பண்ணுவாங்க, படிப்பு வந்தவன் படிக்கட்டும், படிக்காதவன் கூலி வேலைக்கு போட்டோம் அப்படின்ற மாதிரி விட்ருவாங்க. அதுவும் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, இப்போ பெண்களுக்கு படிப்பதுக்கு வயசுக்கு வந்தாச்சா உடனே கல்யாணம் பண்ணி வச்சுரு, நம்ம வேலை முடிஞ்சுதுப்பா அப்படின்ற மாதிரி வீட்டை விட்டு முதல்ல வெளியே தள்ளி விட்ருவோம் அப்படின்ற ஒரு சிந்தனை தான் இருக்கும். ஸோ இந்த சிந்தனைகள்லாம் எப்போ மாறுது அப்படின்னா அவர்களுக்கு கல்வி அறிவு ஏற்படும் போது, வேலைவாய்ப்பு வரும்போது, வருமானங்கள் ஜாஸ்தியாகும்போது, நம்ம இந்த கஷ்டம்லாம் பட்டிருக்கோம் சின்ன வயசில், நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த கஷ்டம்லாம் வராத மாதிரி நம்ம அவங்களை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த கல்விகள் எல்லாவற்றுக்கும் எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ண முடியும். புரியுதுங்களா? இப்போ என் பையனுக்கே எடுத்துக்கிங்களேன், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கிடையாது. ஆனால் அவன் போகிற பேட்மிண்டன் கோச்சிங்க்கு மாதம் 2500 கட்டுறோம். மாதம் 2500 அந்த இதுக்கு பேட்மிண்டன் கோச்சிங்க்கு மட்டும் கட்டுறோம். இப்போ இதே எனக்கு வந்து 5 பிள்ளைங்க இருந்ததுன்னு வைங்களேன், அதை செய்ய முடியுமா? கண்டிப்பாக செய்ய முடியாது. உண்மை தானே? 5 பிள்ளைங்களுக்கும் சேர்த்து 5 வகையான விளையாட்டு கோச்சிங்னு சொல்லி மாதம் 12,500 நான் செலவு பண்ண முடியுமா? வெறும் விளையாட்டு பயிற்சிக்காக மட்டும் அது மாதிரி செலவு பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போ இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து அந்த சமூகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துது. அப்படி மாற்றங்கள்லாம் ஏற்பட்ட ஒரு சமூகமாக இருக்கக்கூடிய கேரளாவில் கண்டிப்பாக பிஜேபி ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது. 20 சீட்டுமே கண்டிப்பாக சென்ற முறை 2019 எப்படி யூடிஎஃப் எல்டிஎஃப் மட்டுமே எடுத்துக்கிட்டாங்களோ அதை போலவே இந்த முறையும் அந்த 20 சீட்டுமே யூடிஎஃப் எல்டிஎஃப் என்று கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு தான் வரப்போகுது. ஏற்கனவே நாம் பார்த்த ஸ்கோர் வந்து இதுவரை பார்த்தது வந்து இந்த 7-8 மாநிலங்களை சேர்த்து சொன்னோம்ல, அதில் வந்து பார்த்த ஸ்கோர் வந்து இந்தியா கூட்டணி 117 சீட்டும், என்டிஏ கூட்டணி 90 சீட் அப்படின்ற நிலவரத்தில் இருந்தது. இப்போ இந்த 20ஐயும் இதோடு சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்தியா கூட்டணி 137 இடங்களையும், என்டிஏ பாஜக கூட்டணி 90 சீட்டில் நிற்கும் அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கலாம். இதை தொடர்ந்து அடுத்த காணொளியில் அடுத்த மாநிலத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்தாங்க சார் உங்க 4000 ரூபாய். எண்ணி 6 மாசத்துல லோனை முடிக்கிறேன். காசு பணம் புலங்குதோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. இப்ப நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. அப்புறம் இலவச பஸ்னால மாசம் எனக்கு 1000 ரூபாய் மிச்சமாகுது. பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கறாங்க. மக்கள் நலத்திட்டங்கள் இனி அனைத்து மாநிலங்களிலும். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.